நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அது என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டிருந்தார், சொந்தமாக இந்த மாதிரி ஒரு மிஷின் அவர் ரெடி பண்ணுறாராம், ஆட்டோமேட்டிக் ஃபில்லிங் மிஷின். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் ஃபில்லிங் மட்டும் தான் இருக்கும். இந்த பாட்டிலெலாம் நான் மேனுவலாக எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். அவர் என்ன கேட்குறாருன்னா, இந்த மாதிரி நான் பாட்டில் வரிசையில் அடுக்கி வச்சுருவேன். ஒன்ஸ் நான் வந்து மிஷினை ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா, ஃபஸ்ட்டு இங்கே அவர் வந்து 3 பாட்டில்னு சொல்லியிருக்காரு. 3, 6, 4 எப்படி வேணால் இருக்கலாம். இதில் வந்து 4 பாட்டில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது. 4 பாட்டில் ஃபில் ஆகணும். ஒரு 5 செகண்ட்ஸ் ஆர் 10 செகண்ட்ஸ், அதாவது இதோட கெப்பாசிட்டியை பொறுத்து அது டைமரில் நம்ம செட் பண்ணிக்கலாம். இது ஃபில் ஆன உடனே அடுத்து வந்து இந்த பாட்டில், இந்த 4 பாட்டில் இங்கேருந்து இங்கே வெளியே வர அடுத்த 4 பாட்டில் இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து நிற்கணும். அதுவும் நம்ம டைமரில் அட்ஜஸ்ட் பண்ணணும், எவ்வளோ நேரத்தில் வந்து செட் ஆகணும்னு. அந்த 2 டைமரை வச்சு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்கணும், ஃப்ரீக்வெண்ட்டாக இது நடக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 3 பாட்டில் ஃபில் ஆகணும், அப்புறம் அடுத்த 3 பாட்டில் ஆட்டோமேட்டிக்காக வரணும், திரும்ப இது 3 பாட்டில் ஃபில் ஆகணும். இந்த மாதிரி கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்கணும். எனக்கு அது மாதிரி டயக்ராம் போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. சார் வணக்கம் சார். நான் ஒரு ஆட்டோமேட்டிக் ஃபில்லிங் மிஷின் ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சார். சரிங்களா? அதுக்கு என்ன கான்செப்ட்னா, ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அந்த கீழே வச்சு அந்த 3 பாட்டிலும் ஃபில் ஆகிட்டு இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ்க்குள்ளே அது செகண்ட்ஸ் முடிஞ்சதும் அடுத்த மோட்டர் ஆட்டோமேட்டிக்காகவே, அந்த கன்வேயர் பெல்ட் மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி அந்த ஜஸ்ட் அதை மூவ் பண்ணிவிட்டு டக்குன்னு அது கட் ஆஃப் ஆகிடும். திருப்பி அந்த அடுத்த பாட்டில் வந்துடும். திரும்ப அந்த குறிப்பிட்ட செகண்டில் பாட்டில் ஃபில் ஆனதும் திருப்பி ரொட்டீனாக இந்த மாதிரி வரணும். இதுக்கு ஏதாவது வீடியோ போட முடியுங்களா? எந்த மாதிரி டைமர் வைக்கணும், இது கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? பட் 2 மோட்டர் வைக்கணும் சார், அதான் அங்கே ப்ராப்ளமே. ஒரு மோட்டர் ரன்னிங்கில் இருக்கணும், ஒரு மோட்டர் ஆஃப். ஒரு மோட்டர் ஓடி முடித்ததும் இன்னொரு மோட்டர் வந்து ஆன் ஆகி ஆஃப் ஆகணும், அடுத்து இன்னொரு மோட்டர் ஓடி ஆன் ஆகணும், திருப்பி ஆஃப் ஆகணும். அந்த மாதிரி ரொட்டீனாக. அதனால தான் கேட்டேன். ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் 2 மோட்டரும் டைமுக்கு ஏற்ற மாதிரி மாறி இதுன்ற மாதிரி. சார் ப்ளீஸ் கொஞ்சம் இதுக்கு மட்டும் கொஞ்சம் டயக்ராம் போட்டுதாங்கண்ணா ப்ளீஸ். அதை பற்றி தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கான டயக்ராம் போட்டேன், பிஎல்சிலையும் போட்டு வச்சுருக்கேன். இதுலேயும் நான் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு காட்டிடுறேன் எப்படி ரன் ஆகுன்னு. ஃபஸ்ட்டு வந்து பிஎல்சி டயக்ராம் நம்ம பார்த்துடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிஎல்சி டயக்ராம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2 டைமர் யூஸ் பண்ணியிருக்கோம், 2 காண்டக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு காண்டக்டர் பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் காண்டக்டர். இதிலேருந்து அவங்க ஃபில்லிங் சப்ளைக்கு இதிலேருந்து எடுத்துக்குவாங்க. கன்வேயர் காண்டக்டர் வந்து அந்த பெல்ட் மூவ் ஆகிறதுக்கு தேவையான சப்ளை, மோட்டருக்கான சப்ளை இந்த காண்டக்டர் வழியாக மூவ் ஆகும். ஃபஸ்ட்டிலேருந்து பார்ப்போம் எப்படின்னா. இந்த டயக்ராம் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதையும் வச்சு சொல்லிடுறேன், அப்போ தான் ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் கண்ட்ரோல் வயரிங் பண்ணும்போது ஒரு சிங்கிள் போல் எம்சிபி வழியாக அந்த கண்ட்ரோல் சர்க்யூட் எடுப்போம். நியூட்ரல் நார்மலாக எல்லாரோட A2க்கும் போகும். டைமரோட A2 ஆக்சரி சப்ளைன்னு சொல்லுவாங்க, A1 A2. காண்டக்டர்லேயே அதே மாதிரி A1 A2 வரும். இது எல்லாமே வந்து 230 வோல்ட் ஏசி டைப் டைமர் அண்ட் காண்டக்டரு. இதில் பாருங்கள், A2 எல்லாம் நியூட்ரல் நம்ம கொடுத்துட்டோம். A1 பார்த்திங்கன்னா எப்படி வரும்னா, அதுக்கான சப்ளை தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். எந்த டைமுக்கு A1க்கு சப்ளை வருதோ அந்த டைம் அது ஒர்க் ஆகும். லைனை ஃபஸ்ட் எம்சிபி இன்புட் கொடுத்துட்டு அது அவுட்புட்டை எடுத்து போயிட்டு இன்டர்லாக்கிங் மெத்தட் சொல்லியிருப்போம் ஆல்ரெடி. அடுத்த டைமர் ஆஃபில் இருந்தால் தான் இந்த டைமர் ஆன் ஆகணும், அந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் என்ன பண்ணுவோன்னா, இதோட சப்ளை எடுத்து போய்ட்டு கன்வேயர் டைமர் என்சியாக இருக்கணும். என்சினா ஆஃப் டைமில், நார்மல் டைமில் இது என்சியாக இருக்கும். காமனில் கொடுத்து இது என்சி எடுத்து இந்த டைமுக்கு தேவையான ஆக்சரி சப்ளை கொடுப்போம். A1 இதுக்கு ஃபேஸ் வந்து இந்த டைமர் ஆஃபில் இருக்கும் போது மட்டும்தான் இந்த டைமருக்கு சப்ளை வரும். இதுக்கு வந்து இதோட A1-ஐ அப்படியே லூப் பண்ணி காமன் 15 காமன் ஆல்ரெடி டைமரில் சொல்லியிருப்பேன், அந்த காமனில் கொடுத்துட்டு அடுத்து NC 16 NC எப்பயும் அந்த NCயை எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த ஃபில்லிங் காண்டக்டர் கொடுத்துருப்போம். இப்போ என்ன ஆகுனா, நான் ரெண்டுலேயுமே 5 செகண்ட் செட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் எம்சிபி ஆன் பண்ண உடனே சப்ளை இது வழியாக போயிட்டு இப்படி வந்து இந்த டைமர் A1 வந்துடும். A1 வந்த உடனே ஆல்ரெடி நான் NC வழியாக தான் காண்டக்ட் கொடுத்த உடனே சப்ளை வந்த உடனே காண்டக்ட் ஆன் ஆகிடும். சப்ளை ஆன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த கனெக்டர் ஆன் ஆகி ஃபில்லிங் ப்ராசஸ் நடக்க ஆரம்பிச்சிடும். எவ்வளோ நேரம்னா 5 செகண்டுக்கு அப்புறம் என்ன ஆகும், இந்த NC வழியாக கொடுத்ததுனால இந்த NC வந்து அப்படியே ஓப்பன் ஆகிட்டு இங்கே NOக்கு சப்ளை போக ஆரம்பிச்சிடும். 5 செகண்ட் கழிச்சு என்ன ஆகும், இந்த NOவுக்கு 18 தான் NO. அந்த 18 வழியாக கொடுக்கும்போது NO எங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். NO வந்து இந்த காண்டக்டரில் 2 NC, இந்த காண்டக்டரில் NC தான் இருக்குன்னு நான் கரெக்டாக சொல்ல, நான் வரைஞ்சிருக்கேன். ஆனால் இங்கே ஒரு NO ஒரு NC தான் இந்த டைப் காண்டக்டரு. 2 NC உள்ள காண்டக்டர் நமக்கு தேவைப்படும்.
அதில் ஒரு என்சியில் இந்த என்ஓலேருந்து வர சப்ளை டைமர் 5 செகண்ட் கழிச்சு தான் இதுக்கு சப்ளை வரும். அந்த சப்ளை வந்து ரெண்டாக லூப் பண்ணி ஒன்று வந்து டைமருக்கும் இன்னொன்று வந்து அடுத்த கன்வேயர் பெல்ட்டுக்கும் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு 5 செகண்ட் என்ன பண்ணும், ஃபில்லிங் கண்டக்டரை ரன் பண்ணி விட்றோம். ரன் பண்ணி 5 செகண்ட் கழிச்சு ஃபில்லிங் கண்டக்டர் திரும்ப நார்மல் பொசிஷன் வந்துடும். அப்போ நார்மல் பொசிஷன் வந்து என்சியில் தான் நான் கொடுத்துருக்கேன். அப்போ தான் என்ன பண்ணுன்னா இந்த டைமருக்கும் இந்த காண்டக்டருக்கும் சப்ளை போகும். அப்போ காண்டக்டர் க்ளோஸ் ஆகிடும். இந்த டைமர் என்ன பண்ணும், இதுக்கு சப்ளை போனதும் பாருங்கள் இதோட A1 போகுதா, ஆக்சைடு சப்ளை போனது என்ன பண்ணும், இது டைம் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் 5 செகண்ட்ஸ். 5 செகண்ட் கழிச்சு என்ன பண்ணும், இதுக்கு போகிற சப்ளை என்சி இருக்குல்ல பார்த்தீங்களா, இதை கட் பண்ணி விட்ரும். 5 செகண்ட் ஆச்சுன்னா என்சி வந்து ஓப்பன் பண்ணிவிடும். ஓப்பன் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும், இங்கே கொடுத்த சப்ளை கட் ஆகுங்களா, இதுக்கு A1 போகிறது இது வழியாக தானே போகுது. கட்டான உடனே ஒரு செகண்ட் என்ன ஆகுனா ரீசெட் பண்ண மாதிரி ஆகிடும். ஏன்னா இந்த டைமருக்கு போகிற சப்ளை கட்டான உடனே என்ன ஆகுனா இங்கே என்ஓவாக இருக்கிற டைமர் என்ன ஆகுனா என்சி ஆகிடும். ஏன்னா அது சப்ளை இருந்தால் தானே 5 செகண்ட் கழிச்சு தானே இது என்சி அப்படியே என்ஓவாக ஆகிடுச்சு. இப்போ சப்ளை கட்டான உடனே ஆட்டோமேட்டிக்காக டைமர் ஆனால் சப்ளை இல்லாதனால திரும்ப நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும். அப்போது இந்த டைமுக்கு போகிற சப்ளை எது வழியாக போச்சு, இது வழியாக தானே போச்சு என்ஓ வழியாக. இங்கே என்ஓவை கட் பண்ணிவிட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த டைமரும் ரீசெட் ஆகிடும். ரீசெட் என்ன சொன்னால் திரும்ப 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். இதுக்கு போகிற சப்ளையும் கட் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த ப்ராசஸ் மாற்றி நடக்கும். திரும்ப இது கட் பண்ண உடனே இதுக்கு வந்து இது 5 செகண்ட் இது க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். கட் பண்ணி விட்ட உடனே அப்போ திரும்ப 5 செகண்ட் இது க்ளோஸ் ஆகும். திரும்ப 5 செகண்ட் கழிச்சு என்சி ஆனதும் திரும்ப அதே நான் சொன்ன ப்ராசஸ் இதேமாரி நடக்கும். அதுதான் இப்போ நான் PLCயில் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்து ஒரு மெயின் சுவிட்ச் கொடுத்துருக்கேன். மெயின் சுவிட்சிலேருந்து அடுத்து கன்வேயர் டைமரோட என்சி சொன்னேன் பார்த்தீங்களா, இதில் சொல்லிடுறாருங்க. இதுதான் கன்வேயர் டைமரோட என்சி. அது வழியாக எடுத்து இந்த டைமரோட A1 கொடுத்துருக்கேன். இது A1 வச்சுக்கோங்க. இந்த நியூட்ரல் தான் A2. அந்த A1 A2 தான் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த டைமர் A1 A2 நியூட்ரல் கொடுத்துட்டோம். பேஸை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். இது ஃபேஸு, இது நியூட்ரல் நினச்சிங்க. இதுதான் டயக்ராமு. இது ஃபேஸ் லைனு, இது நியூட்ரல் லைனு. இப்போ நியூட்ரல் கொடுத்துட்டோம். ஃபேஸ் இது வழியாக வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சுதுங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா காண்டக்டருக்கு எப்படி போகுது, ஃபில்லிங் டைமரோட என்சி வழியாக வந்து ஃபில்லிங் காண்டக்டருக்கு போகுது. பாருங்கள், ஃபில்லிங் டைமர் இதான் ஃபில்லிங் டைமரோட என்சி வழியாக வந்து ஃபில்லிங் கண்டக்டர் A1க்கு போகுது. அடுத்துதான் அடுத்த லைனு ஃபில்லிங் டைமரில் என்சி வழியாக வந்து ஃபில்லிங் கண்டக்டர் போகுது. அடுத்த மூணாவது சர்க்யூட் பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் டைமரோட NO அதை எடுத்து ஃபில்லிங் காண்டக்டர் ஃபில்லிங் டைமரோட NO எடுத்து ஃபில்லிங் காண்டக்டரோட என்சியில் கொடுத்து கன்வேயர் டைமருக்கு A1 கொடுக்குறோம். அடுத்து A2 கொடுத்துட்றோம். அந்த இது பார்க்கலாம். அப்போது பாருங்கள், ஃபில்லிங் டைமரோட NO இது NC, இது NO. இந்த NO வந்து ஃபில்லிங் காண்டக்டரோட NC வழியாக கொடுப்போன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அதான் இந்த NC வழியாக கொடுத்து இந்த டைமருக்கு A1 கொடுக்குறோம். அதுதான் இந்த PLCயில் சொல்லியிருக்கோம். ஃபில்லிங் டைமரோட NOவை எடுத்து ஃபில்லிங் காண்டக்டர் NC வழியாக கொடுத்து இந்த டைமரோட A1 கொடுத்துட்டோம். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அதே ஃபில்லிங் டைமரோட NOவை எடுத்து ஃபில்லிங் காண்டக்டருக்கு NC வழியாக கன்வேயர் காண்டக்டர் கொடுக்குறோம். அது லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃபில்லிங் டைமரோட NO அந்த NO என்ன பண்ணி இங்கே லூப் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இங்கேருந்து எடுத்துக்கலாம், இல்லை இங்கேருந்து லூப் பண்ணிக்கலாம். அந்த சப்ளை ரெண்டாக லூப் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதே எடுத்து அடுத்து இந்த ஃபில்லிங் காண்டக்டரோட NC வழியாக கொடுத்து கன்வேயர் காண்டக்டர் A1 கொடுத்துட்றோம். இப்போ A2 கொடுத்துட்டோம். நல்லா புரியுதுங்களா டயக்ராம்? புரியலன்னா திரும்ப ஒரு டைம் பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது PLCயில் நம்ம ரன் பண்ணி பார்த்துலாங்களா. பார்த்துங்க, மெயின் சுவிட்சு இன்புட்டு 1/0 இதுதான் இன்புட்டு. இந்த சுவிட்சை ஆன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அதை நீங்கள் எங்கே கவனிக்கணும்னா ஃபஸ்ட்டு 5 செகண்ட் இது ஆன் ஆகுதா பாருங்கள். 5 செகண்ட் கழிச்சு அடுத்து இது ஆன் ஆகும் கன்வேயர் கண்டக்டர். இங்கே டைமர் ஃபஸ்ட்டு 5 செகண்ட் இந்த டைமர் ஓடும், அடுத்த 5 செகண்ட் இந்த டைமர் ஓடும். இந்த ப்ராசஸ் மாற்றி நடக்குதா பாருங்கள். ஆன் பண்ணுறேன். இங்கே இண்டிகேஷன் வந்து ஃபஸ்ட் இண்டிகேஷன் வந்து இது கொடுத்துருக்கேன் நான். ஃபில்லிங் டைமர் ஆன் ஆகும் போது உங்களுக்கு இந்த இண்டிகேஷன் எரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் காண்டக்டர் ஆன் ஆகும் போது இந்த இண்டிகேஷன் எரியும். கன்வேயர் கண்டக்டர் ஆன் ஆகும் போது இந்த இண்டிகேஷன் எரியும். இது ரெட்டு, இது க்ரீன் எரியுதா பாருங்கள். ஆன் பண்ணிட்டேன். இந்த டைமர் ஓடுது பாருங்கள். ஆயிடுச்சுங்களா. இந்த டைமர் ஓடுது. அடுத்து இங்கே கன்வேயர் கண்டக்டர் க்ளோஸில் இருக்குது. 50 ஆனதான் ஆஃப் ஆகிடும். இப்போது அடுத்த 50 செகண்ட் பாருங்கள். 50ங்கிறது 50 × 0.1 5 செகண்ட் தான். அது ஆல்ரெடி பழைய டைமரில் சொல்லியிருப்பேன். 5 செகண்டை இதை மல்டிபிள் பண்ணணும். டைம் பேஸ் வந்து 0.1 × 50 = 5 செகண்ட். அதே ப்ராசஸ் திரும்ப நடக்கும். திரும்ப போகுதுங்களா. இங்கே இண்டிகேஷன் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு 5 செகண்ட் ரெட் எரியுதா, அடுத்து ஒரு 5 செகண்டு க்ரீன் எரியும். க்ரீன் வந்து கன்வேயர் காண்டக்டர், ரெட்டு வந்து ஃபில்லிங் காண்டக்டர். அவர் கேட்ட மாதிரியே நம்ம கரெக்டாக இது ஒர்க் ஆகுது. திரும்ப உங்களுக்கு ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. நீங்கள் ஏதாவது பிரேக் போகிறீங்கன்னா இந்த சப்ளை நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டுனா அப்படியே மிஷின் ஆஃப் ஆகிடும். திரும்ப நீங்கள் பிரேக் போயிட்டு வந்து இல்லை ஏதாவது திரும்ப ஆன் பண்ணணும்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபில்லிங் ஆகும் 5 செகண்டு.
அடுத்த 5 செகண்டு கன்வேயர் கண்டக்டர் ரன் ஆகும். இதுதான் இந்த டயக்ராமில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 5 செகண்ட் என்னாச்சு, நம்மளுக்கு இந்த பாட்டில் ஃபில் ஆனிச்சுங்களா. இது ஃபில் கன்ஃபார்மாக 5 செகண்ட் சொல்ல முடியாது. இந்த பாட்டில் சைஸு இதோட டிஸ்டன்ஸ்லாம் பொறுத்து நம்ம டைமரை அங்கே ஃபீல்டில் போய் தான் நம்ம செட் பண்ணோம். நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 5 செகண்ட் இந்த பாட்டில் ஃபில் ஆகும். அப்போ என்ன ஆகும், இதுக்கு போகிற சப்ளை கட் ஆகிடுச்சு. அடுத்து இந்த கன்வேயர் பெல்ட் டைமர் ஸ்டார்ட் ஆகிடுது பார்த்தீங்களா. அப்போ 5 செகண்ட் இதை கொஞ்சம் இந்த 4 பாட்டில் இந்த பக்கம் நகர்த்திடும். அடுத்த 4 பாட்டில் ரெடியாக வந்து நின்றோம். திரும்ப 5 செகண்ட் கழிச்சு இது ஃபில் ஆகும். திரும்ப இந்த ப்ராசஸ் மாற்றி நடந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் இந்த பிஎல்சியில் இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே ரைட் சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.